கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய ஒளி வெள்ளம், மனிதர்களால் தாங்கவே முடியாத ஒரு பிரம்மாண்டமான சக்தி அப்படின்னு நீங்க இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தால் அதை இப்போதே ஓரமாக வைத்து விடுங்கள். ஆமா. ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் அப்படிப்பட்டது. கண்டிப்பா. அதாவது இன்று நாம் அலசப்போகும் ஒரு ரகசிய ஆன்மீக உரை, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கும் அந்த உச்சபட்ச சக்தி ஒரு ஊசி முனையை விட சிறியது என்கிறது. இப்போ யோசித்து பாருங்கள், எப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறிய புள்ளி அகிலத்தையே ஆள முடியும்? இதை கேட்பதற்கு ரொம்ப முரணாக தோன்றலாம். ஆனால் 16/3/2026 தேதியிட்ட ஒரு முரளி எனப்படும் ஆன்மீக உரையை நாம் இன்று ஆழமாக அலசப் போகிறோம். இது வெறும் மத நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அல்ல. பிரபஞ்சத்தின் உருவாக்கம், மனிதர்களின் காலச்சக்கரம், அப்புறம் மனதை எப்படி ஒருமுகப்படுத்துவது என்பது குறித்த முற்றிலும் மாறுபட்ட ஒரு தர்க்க ரீதியான தத்துவ பயணம்னு சொல்லலாம். உண்மைதான். இந்த உரையை நான் படித்து பார்த்தபோது பல விஷயங்கள் என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின. குறிப்பா சொல்லணும்னா, கடவுளின் வடிவம் பற்றிய ஒரு கேள்வி. இதுதான் நம்முடைய முதல் பேசு பொருளா இருக்க போகுது. சரி, அத பத்தி பேசுவோம். அதாவது, பல நூற்றாண்டுகளாக கடவுளை பெயரும் உருவமும் அற்றவர் என்று ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கடவுள் என்றால் கண்களை கூசச் செய்யும் மிகப்பெரிய ஒளி என்று சொல்கிறார்கள். ஆமா, பகவத்கீதையில கூட இதற்கான ஒரு குறிப்பு இருக்கு. கரெக்ட். கீதையில் அர்ஜுனனுக்கு இறைவன் தனது விஸ்வரூபத்தை காட்டியதாகவும், அந்த பிரம்மாண்டமான ஒளியை தாங்க முடியாமல் அர்ஜுனன், போதும் என்னால் இதை சகிக்க முடியவில்லை என்று அலறியதாகவும் ஒரு குறிப்பிருப்பதை இந்த உரை நினைவூட்டுகிறது இல்லையா? சரியா சொன்னீங்க. இந்த முரண்பாட்டை தான் இந்த உரை மிக தெளிவாக கேள்வி கேட்கிறது. அதாவது, இறைவன் என்பவர் மனிதர்களின் தந்தை அப்படின்னு நாம எல்லாரும் சொல்றோம். ஆமா. இப்போ ஒரு அன்பான தந்தை தன் குழந்தைக்கு முன்னால் வரும்போது குழந்தை ஏன் பயந்து நடுங்க வேண்டும்? ஒரு தந்தையை பார்த்தால் குழந்தை ஓடி சென்று கட்டிக்கொண்டு மகிழத்தானே வேண்டும். அதுதானே லாஜிக். இது எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய அன்பான தந்தை சாயங்காலம் வேலை முடிந்து வீட்டுக்குள் நுழையும் போது அவரை பார்த்து நாம் பயந்து அலறி அடித்து ஓடுவோமா என்ன? கண்டிப்பா மாட்டோம். தெய்வ சக்தி என்றாலே அது மனிதர்களால் தாங்க முடியாத ஒரு அச்சுறுத்தும் ஒளிவெள்ளம் என்ற பிம்பத்தை ஏன் நாம் காலம் காலமாக தூக்கிச் சுமக்கிறோம்? இந்த உரை இதற்கு என்ன சொல்கிறது என்றால், கடவுளுக்கு அப்படிப்பட்ட எந்த பயங்கரமான பிரம்மாண்டமான வடிவமும் கிடையாது அப்படின்னு ஆணித்தரமா சொல்லுது. ஆமா, அவர் ஒரு அதிநுட்பமான நட்சத்திரம் போன்ற வடிவம் கொண்டவர் என்கிறது. ஒரு நிமிடம். மனித ஆத்மாவைப் போலவே கடவுளும் ஒரு சின்ன நட்சத்திரம் தானா? அவர் கட்டை விரல் அளவிலானவர் கூட இல்லையா? மிக மிக நுண்ணிய ஒரு ஒளிப்புள்ளிதான் அவர். இங்குதான் நாம் இதன் தர்க்கத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா எப்படி ஒரு சிறிய ஒளிப்புள்ளியோ, அதே போலதான் பரமாத்மாவும் ஒரு சிறிய ஒளிப்புள்ளி. அடா, இருவருக்கும் வடிவத்துல எந்த வித்தியாசமும் இல்ல. ஒரு நிமிடம் போருங்க. இது கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் லாஜிக்காக இடிக்கிறதே. மனித ஆத்மாவும் ஒரு சின்ன புள்ளி, கடவுளும் அதே அளவுள்ள சின்ன புள்ளி என்றால், அந்த புள்ளிக்கு மட்டும் எப்படி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கும் சக்தி வந்தது? இது ஒரு நல்ல கேள்வி. இது ஒரு சிறிய கம்ப்யூட்டர் சிப் மிகப்பெரிய இயந்திரத்தை இயக்குவது போலவா? நான் அப்படி புரிந்து கொள்ளலாமா? கிட்டத்தட்ட அப்படித்தான். வடிவத்தில் இருவருக்கும் வித்தியாசம் இல்லை என்றாலும் அவங்களோட குணங்களில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மனித ஆத்மாக்கள் பல பிறவிகள் எடுத்து தங்கள் சக்தியை மெல்ல மெல்ல இழக்கிறார்கள். ஓ, சரி. ஆனால் பரமாத்மா பிறப்பு இறப்பு சக்கரத்திற்கு அப்பாற்பட்டவர். அதனால் அவர் எப்போதும் அறிவின் கடலாகவும் தூய்மையின் உறைவிடமாகவும் அப்படியே இருக்கிறார். அதாவது அந்த சக்தி குறையாமலே இருக்கிறார் என்கிறீர்கள். ஆமா, நீங்க கம்ப்யூட்டர் சிப் சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு பென்டிரைவ் உதாரணத்தை எடுத்துப்போம். அதோட அளவை பார்ப்பதை விட அதனுள் எவ்வளவு டேட்டா இருக்கிறது, அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதுதான் முக்கியம். கரெக்ட். இறைவனின் வடிவம் சிறியதா இருந்தாலும் அவரிடம் உள்ள தூய்மை மற்றும் அறிவின் அளவு எல்லையற்றது. அருமையான விளக்கம். சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். கடவுள் ஒரு அன்பான தந்தை. அவருக்கும் நமக்கும் ஒரே மாதிரியான நட்சத்திர வடிவம்தான் இருக்கிறது. அவர் எல்லையற்ற சக்தி கொண்டவர் என்றால் ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. அவருடைய குழந்தைகள் ஏன் இப்போது இவ்வளவு துயரங்களை, வலிகளை, போர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? எல்லாமே சரியாக அமைதியாகத்தானே இருக்க வேண்டும். இதற்கான பதிலைப்பான் பிரபஞ்சத்தின் காலச்சக்கரம் பற்றிய ஒரு மிக சுவாரஸ்யமான கணக்கீட்டில் இந்த உரை விளக்குகிறது. நம் பொதுவாக புராணங்களில் படித்திருப்போம், ஒரு யுகம் என்பது லட்சக்கணக்கான ஆண்டுகள் கொண்டது அப்படின்னு. ஆமா, அப்படித்தானே சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனால் இந்த உரை அதை முற்றிலுமாக மறுக்கிறது.
உலகச் சக்கரம் என்பது வெறும் 5000 ஆண்டுகள் மட்டுமே கொண்ட ஒரு சுழற்சி என்று இது ஆணித்தரமாக கூறுகிறது. கொஞ்சம் பொறுங்க, வெறும் 5000 ஆண்டுகளா? இது அறிவியலுக்கும் தொல்பொருள் ஆய்வுகளுக்கும் நேர் எதிராக இருக்கிறதே. புரியுது. டைனோசோர்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தன, மனித இனம் தோன்றி பல லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன என்று அறிவியல் கார்பன் டேட்டிங் மூலம் நிரூபித்திருக்கிறது. இது எப்படி நாம் தர்க்க ரீதியாக புரிந்து கொள்வது? நீங்கள் கேட்பது மிக முக்கியமான கேள்வி. இந்த உரை உலகத்தின் பௌதீக, அதாவது அந்த பிசிக்கல் கேலண்டரை பற்றி பேசவில்லை. இது மனித ஆத்மாக்களின் ஆன்மீக பயணத்தை பற்றி மட்டுமே பேசுகிறது. ஓ, அப்படியா? ஆமாம். மனித ஆத்மாக்கள் முழுமையான தூய்மையோடு தேவதைகளாக வாழ்ந்த அந்த பொற்காலத்திலிருந்து இன்று முழுமையான இருளில் மூழ்கியிருக்கும் இந்த கலியுகம் வரையிலான சுழற்சியைத்தான் இது 5000 ஆண்டுகள் என்று வரையறுக்கிறது. சரி, இந்த காலச்சக்கரத்தை எப்படி பிரிக்கிறாங்க? இந்த 5000 ஆண்டு கால சக்கரத்தை இந்த உரை 2 பாதிகளாக பிரிக்கிறது. முதல் பாதி புதிய உலகம், அதாவது சத்யுகம் மற்றும் திரேதாயுகம். அடுத்த பாதி பழைய உலகம், அதாவது துவாபர யுகம் மற்றும் கலியுகம். அப்போ அந்த முதல் பாதி ரொம்ப நல்லா இருக்குமோ? கண்டிப்பா. இதில் அந்த சத்யுகம் என்று சொல்லப்படும் பொற்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாமே 100% தூய்மையாக இருக்கும். நோய்கள் இல்லை, துயரங்கள் இல்லை. இதை அல்லாவின் தோட்டம் என்று இந்த உரை அழகாக வர்ணிக்கிறது. ஆக அந்த அல்லாவின் தோட்டத்தில் மனிதர்கள் சர்வ குணங்களும் பொருந்தியவர்களாக வாழ்ந்தார்கள். இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், நம் கையில் இருக்கும் ஒரு ஸ்மார்ட் போனின் பேட்டரியுடன் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அட, சொல்லுங்க கேட்போம். காலையில் போனை 100% சார்ஜுடன் எடுக்கிறோம். அதுதான் சத்யுகம். பிறகு நேரமாக ஆக நாம் அதை தொடர்ந்து பயன்படுத்த பேட்டரி சார்ஜ் குறைந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் 0% வந்து போன் ஆஃப் ஆகிவிடுகிறது. ஆமாம். ஆத்மாக்கள் பிறவிகள் எடுக்க எடுக்க தங்கள் சக்தியை இழப்பது இப்படித்தான் நடக்கிறது இல்லையா? இந்த பேட்டரி ஊவமை மிக கச்சிதமாக பொருந்துகிறது. 100% சார்ஜில் இருக்கும்போது அந்த பொற்காலத்தில் எந்த குறையும் இருப்பதில்லை. இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அந்த பொற்காலத்தில் பக்திக்கே இடமில்லை என்கிறது இந்த உரை. அது எப்படி? கடவுள் மீதான பக்திதானே மனிதனை உயர்த்தும் என்று பொதுவாக சொல்வார்கள். பக்தி என்பது ஒரு நல்ல விஷயம்தானே? காரணம் மிக எளிமையானது. மனிதர்கள் தங்களுக்கு துயரமும் வலியும் வரும்பொழுது மட்டுமே இறைவனை வழிபடுகிறார்கள், பக்தி செய்கிறார்கள். எனக்கு இதை கொடு, அதை கொடு என்று கேட்கிறார்கள். ஆமா, அது உண்மைதான். ஆனால் பொற்காலக்கல்லால யாருக்கும் எந்த துயரமும் இல்லை. அனைவரும் முழுமையான சுகத்தில் அந்த 100% சார்ஜ்ல இருந்தார்கள். அதனால் அங்கு கடவுளை தேட வேண்டிய தேவையே யாருக்கும் இருக்கவில்லை. துயரம் இருந்தால்தானே மருந்து தேட வேண்டும். இது முரணாக இருந்தாலும் முற்றிலும் தர்க்க ரீதியாக இருக்கிறது. நமக்கு ஒரு நோய் அன்றால் தானே டாக்டரை தேடி போவோம். கரெக்ட். சரி, அந்த பொற்கால மனிதர்கள் எப்படி இந்த கலியுகத்தின் துயரங்களுக்கு சேர்ந்தார்கள்? பேட்டரியை இவ்வளவு வேகமா ட்ரெயின் ஆக்கிய அந்த ஆப் எது? எப்படி அந்த சார்ஜ் குறையிறது? இந்த வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக மனித குலத்தின் முதல் எதிரியாக இந்த உரை சுட்டிக்காட்டுவது காமம் என்ற குணத்தை தான். ஓ, காமமா? ஆமாம். காலம் செல்ல செல்ல ஆத்மா உடலோடு தன்னை அதிகமாக அடையாளப்படுத்திக் கொள்கிறது. இதை உடல் அபிமானம் என்கிறார்கள். தன்னை ஆத்மா என்று மறந்து நான் ஒரு உடல் என்று நினைக்கும்போது காமம், கோபம், பேராசை போன்ற குணங்கள் உள்ளே மெல்ல மெல்ல நுழைகின்றன. அதாவது காமம் அல்லது ஈகோ வரும்போது நாம் மற்றவர்களிடமிருந்து அன்பையோ அங்கீகாரத்தையோ சக்தியையோ எடுக்க நினைக்கிறோம். வெளியிலிருந்து எதையாவது எடுக்க நினைக்கும் அந்த எதிர்பார்ப்பே பேட்டரியை ட்ரெயின் செய்கிறது என்கிறீர்கள். மிக துல்லியமாக சொன்னீர்கள். இந்த 5000 ஆண்டுகளில் ஒரு ஆத்மா அதிகபட்சமாக 84 பிறவிகளை எடுக்கிறது என்று இந்த உரை கணக்கிடுகிறது. 84 பிறவிகள்? ஆமா. பிறவிகள் எடுக்க எடுக்க இந்த உடல் அபிமானத்தால் மனிதர்கள் தேவதைகள் என்ற நிலையிலிருந்து மாறி முட்களாக ஆகிவிடுகிறார்கள். அப்படியென்றால் இப்போ பேட்டரி முழுமையாக தீர்ந்து விட்டது. தோட்டம் காடாகி முட்கள் நிறைந்து விட்டது. மனித குலம் முழுமையாக இருளில் மூழ்கிவிட்டது. உண்மைதான். இப்போது இதை எப்படி சரி செய்வது? துயரத்தில் இருக்கும் மனிதர்கள் கடவுளிடம் என்ன கேட்கிறார்கள்? கடவுள் உண்மையிலே அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? இன்று மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் என்ன செய்கிறார்கள்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடவுளிடம் சென்று என் பையை நிரப்புங்கள், எனக்கு செல்வம் கொடுங்கள், எனக்கு பதவி கொடுங்கள் என்றுதான் கேட்கிறார்கள். ஆமா, எல்லாரும் ஏதாவது ஒரு வேண்டுதலோட தான் போறாங்க. சிலருக்கு கடவுளின் தரிசனம் கிடைத்தால் போதும், அதுவே முக்தி என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு சில நிமிட மகிழ்ச்சியான தரிசனத்தால் மட்டும் ஆத்மாவிற்கு முழுமையான முக்தி கிடைத்துவிடாது என்பதை இந்த உரை மிக தெளிவுபடுத்துகிறது.
இது எனக்கு பிரபலமான அந்த பழமொழியை நினைவூட்டுகிறது. அதாவது, ஒருவனுக்கு ஒரு நாள் பசியை போக்க மீன் பிடித்து கொடுப்பதற்கும் அவன் வாழ்நாள் முழுதும் பசியை போக்க அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுத்தருவதற்கும் உள்ள வித்தியாசம். அட ஆமா, மிகச்சரியான உதாரணம். மக்கள் பணமும் தற்காலிக தீர்வுகளும் கேட்கிறார்கள். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? அவர் ஒரு ஆசிரியராக வருகிறார். கடவுள் வெறும் வரங்களை கொடுப்பவர் அல்ல. இந்த 5000 ஆண்டு கல்பத்தின் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அவர் வருகிறார். அதை சங்கம யுகம் என்கிறார்கள். சங்கம யுகம் அப்படின்னா? அதாவது பழைய உலகம் முடிந்து புதிய உலகம் தொடங்கும் அந்த ஒரு சின்ன சந்திப்பு காலம். இந்த நேரத்தில் அவர் நேரடியாக ராஜயோகம் கற்பிக்கிறார். ராஜயோகம், இதை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதை எப்படி பயிற்சி செய்வது? இது எப்படி நம் பேட்டரிய மறுபடியும் ரீசார்ஜ் செய்கிறது? கடவுள் பிரஜாபிதா பிரம்மா என்ற ஒரு மனித ஊடகம் மூலமாக அனைத்து வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களின் உண்மையான சாராம்சத்தை விளக்குகிறார். ராஜயோகம் என்பது வெறும் மூச்சு பயிற்சியோ அல்லது உடற்பயிற்சியோ அல்ல. ஓ, அப்படியா? பின்னாது என்ன? இது மனதிற்கும் புத்திக்குமான பயிற்சி. ஆத்மா தன்னை ஒரு ஒளிப்புள்ளியாக உணர்ந்து பரமாத்மாவாகிய அந்த எல்லையற்ற ஒளிப்புள்ளியோடு மனதால் இணைவதுதான் ராஜயோகம். அந்த இணைப்பின் மூலம் ஆத்மா மீண்டும் தன் இழந்த சக்தியை, தூய்மையை இறைவனிடமிருந்து பெறுகிறது. இதன் நோக்கம் மனிதனை மீண்டும் நாராயணனாக, அதாவது தேவதையாக மாற்றுவதுதான். இதுவே உண்மையான கீதை அறிவு என்று இந்த உரை சொல்கிறது. அப்படியென்றால் தற்காலிகமாக பையை நிரப்புவது அல்ல, முழுமையான ஒரு ராஜ்யத்தையே ஆளும் தகுதியை இந்த யோகத்தில் மூலம் அவர் தருகிறார். கண்டிப்பா. சரி, ஆனால் இந்த உரை இன்னொரு முக்கியமான வரியும் சொல்கிறதே, கடவுள் இந்த உலக நாடகத்தில் படைப்பவர், இயக்குனர் மற்றும் முக்கிய நடிகர் என்று. இங்கே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம்? கடவுளே இந்த நாடகத்தின் டைரக்டர் என்றால், மனிதர்கள் படும் இவ்வளவு துயரங்களும் போர்களும் நோய்களும் அவர் எழுதிய நாடகத்தின் ஒரு அங்கம்தானா? அவர் ஏன் இப்படி ஒரு கொடூரமான நாடகத்தை இயக்க வேண்டும்? இது முற்றிலும் நியாயமற்றதாக தோன்றுகிறது. இது எல்லோர் மனதிலும் எழும் மிக நியாயமான, மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதையும் இந்த உரை மிக அழகாக கையாள்கிறது. நாடகம் என்பது அனாதியானது என்று இது குறிப்பிடுகிறது. அனாதியானது என்றால்? அதாவது இந்த 5000 ஆண்டு கால சக்கரம் என்பது யாரோ ஒருவரால் புதிதாக எழுதப்பட்டது அல்ல. இது தானாகவே சுழலும் ஒரு இயற்கையான அமைப்பு. கடவுள் இந்த துயரங்களை உருவாக்குவதில்லை. மனிதர்கள் தங்கள் சொந்த கர்மங்களாலும் ஆத்ம சக்தியை இழப்பதாலும் தான் துயரத்தை அடைகிறார்கள். ஓ, அப்படியென்றால் அவர் நம் கஷ்டங்களுக்கு காரணமான இயக்குனர் அல்ல? இல்லல்ல. கடவுளின் பங்கு என்னவென்றால், நாடகம் அதன் இறுதி கட்டத்தை அடையும் போது அவர் மீண்டும் ஆத்மாக்களுக்கு அவர்களின் உண்மையான அடையாளத்தை நினைவூட்டி இழந்த சக்தியை மீட்டுத் தருகிறார். அவர் வழிகாட்டி எல்லோரையும் மீண்டும் வீட்டிற்கு, அதாவது பரந்தாமத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அதனால்தான் அவரை படைப்பவர் மற்றும் வழிகாட்டும் இயக்குனர் என்று சொல்கிறார்கள். இப்போ ரொம்ப தெளிவா புரிகிறது. அவர் வெல்லன் அல்ல, நாடகம் மோசமான கட்டத்தை எட்டும்போது நம்மை மீட்க வரும் ஹீரோ. கரெக்ட், அப்படி வச்சுக்கலாம். சரி, இவ்வளவு பெரிய பிரபஞ்ச ரகசியங்களை, இந்த 5000 வருட சுழற்சிய, கடவுளின் உண்மையான வடிவத்தை அறிந்த பிறகு இதை நாம் என்ன செய்வது? இதை நாம் அன்றாட வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது? அலுவலகத்தில் பாஸ் திட்டும்போதோ வீட்டில் சண்டை வரும்போதோ இந்த அறிவு எனக்கு எப்படி உதவும்? இந்த இடத்தில்தான் இந்த உரை ஒரு மிகச்சிறந்த மனப்பயிற்சியை, ஒரு லைஃப் ஹேக்கை நமக்கு வழங்குகிறது. அது என்னவென்றால், ஏன், என்ன என்று ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகப்படியாக விவாதித்து நேரத்தையும் சக்தியையும் வீணாக்கக்கூடாது. ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. ஆமாம், இதை விரிவாக்கம் என்கிறார்கள். எதையும் அதன் சாராம்சத்தை மட்டும் உள்வாங்கி ஒரே நொடியில் அதை புரிந்து கொள்ளும் அல்லது மாற்றும் பயிற்சியை செய்ய வேண்டும். இதை நான் ஒரு டெக்னாலஜி மொழியில் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். ஒரு பெரிய ஜிப் ஃபைலை கம்ப்யூட்டரில் வைத்திருக்கிறோம். அதை எக்ஸ்ட்ராக்ட் செய்தால் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் வரும். ஆமாம். எல்லாவற்றையும் படித்து குழம்பிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக அந்த ஃபைலின் உள்ளே இருக்கும் மிக முக்கியமான அந்த ஒற்றை வரியை, அந்த சாராம்சத்தை மட்டும் நேரடியாக படிப்பதற்கு சமம் இது. சரியா? மிகச் சரியான ஒப்பீடு. நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் பிரித்து மேய்ந்து ஏன் இப்படி நடந்தது என்று விவாதித்துக் கொண்டிருந்தால் அது உங்கள் மனசக்தியை அப்படியே உறிஞ்சிவிடும். ஆனால் நடைமுறையில் இதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒருத்தர் நம்மை திட்டும்போது நம் எப்படி ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் செய்யாமல் அமைதியாக இருக்க முடியும்? உள்ளே கோபம் கொப்பளிக்குமே. அது மனித இயல்புதான்.
இந்த ஏன் என்ன என்ற கேள்விகளை தவிர்ப்பது எப்படி சாத்தியமாகும்? மனித குலத்தின் ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சியே அந்த கியூரியாசிட்டி என்ற தேடலால் தானே வந்தது. ஏன் ஆப்பிள் கீழே விழுகிறது என்று நியூட்டன் கேட்காமல் இருந்திருந்தால் நமக்கு ஈர்ப்பு விசை பற்றியே தெரிந்திருக்காதே. இதை ஆன்மீக ரீதியாக எப்படி பேலன்ஸ் செய்வது? அறிவியலில் ஏன், எதற்கு என்று கேட்கக்கூடாது என்று இந்த உரை சொல்லவே இல்லை. ஆனால் மனித உறவுகளுக்குள் உணர்வுபூர்வமான விஷயங்களில் இவன் ஏன் இப்படிச் செய்தான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்றொரு விஷயத்தை ரப்பர் போல இழுத்துக்கொண்டே சென்று மனதை சோர்வடையச் செய்வதை தவிர்க்க சொல்கிறது. ஓ, அந்த மாதிரி கேள்விகளை தவிர்க்கணும். ஆமா, அதற்கு ஒரு சூத்திரத்தையும் தருகிறது. என்ன சூத்திரம் அது? நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு தூய்மையான ஆத்மா என்ற ஆத்மா அபிமானி நிலையை அடைய வேண்டும். ஓகோ. யாராவது உங்களை திட்டும்போது அவர்கள் உங்கள் உடலை, உங்கள் பதவியை அல்லது உங்கள் ஈகோவைத்தான் திட்டுகிறார்கள். நீங்கள் உங்களை ஒரு ஒளிப்புள்ளியாக, ஆத்மாவாக உணரும்போது அந்த திட்டுகள் உங்களை தாக்குவதில்லை. அது ஒரு கடந்து போகும் மேகம் போல ஆகிவிடுகிறது. அட, இது ரொம்ப ஆழமான விஷயம். உடலின் அடையாளங்களை, அதோடு ஒட்டியிருக்கும் மதங்களை, தர்மங்களை துறந்து தன்னை ஆத்மா என்று உணரும்போது மனம் தானாகவே அந்த சாராம்சத்தில் நிலைத்துவிடும். வாவ்! நான் ஒரு ஆத்மா என்று உணரும்போது நான் பெண், நான் பெரிய பதவியில் இருக்கிறேன், நான் ஏழை என்ற எல்லா பாகுபாடுகளும், ஈகோவும் சுக்குநூறாக உடைந்து விடுகிறது. அதனால் என் அமைதியை யாராலும் திருட முடியாது. உண்மைதான். இந்த நம்பிக்கையின் அடித்தளம் உறுதியாக இருந்தால் நீங்கள் எப்போதும் பயமின்றியும் கவலையின்றியும் எளிமையான சுபாவம் கொண்டவராகவும் இருப்பீர்கள். உங்களை சுற்றி எவ்வளவு பெரிய இருள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சண்டைகள் நடந்தாலும், நீங்கள் பிறருக்கு ஒளியூட்டும் ஒரு லைட் மற்றும் மைட் ஹவுஸாக, அதாவது ஒளியும் சக்தியும் தரும் ஒரு கோபுரமாக இருப்பீர்கள் என்று இந்த உரை உத்தரவாதம் அளிக்கிறது. இது உண்மையிலே ஒரு புதிய பார்வை. கடவுளை ஒரு அச்சுறுத்தும் சக்தியாகவோ பிரம்மாண்டமான உருவமாகவோ பார்க்காமல், நம்மைப் போலவே ஆனால் முழுமையான தூய்மையோடு இருக்கும் ஒரு அதிநுட்பமான நட்சத்திரமாக பார்ப்பது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. எனக்கும் கூட. மற்றும் இந்த 5000 ஆண்டுகால சுழற்சியில் மனித ஆத்மாக்களின் பயணம் எப்படி 100% சார்ஜிலிருந்து தொடங்கி ஈகோ மற்றும் காமத்தால் வீழ்ச்சியடைந்தது என்பது எல்லாமே மிக ஆழமான சிந்தனைகள். எல்லாவற்றிற்கும் மேலாக வீணான விவாதங்களை தவிர்த்து எல்லாவற்றின் சாராம்சத்திலும் கவனம் செலுத்துவதன் மூலம் மன அமைதியை பெறும் அந்த ஜிப் ஃபைல் தத்துவமும் அருமை. கண்டிப்பா, இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள். இன்று நாம் நிறைய விஷயங்களை அலசிவிட்டோம். ஆனால் விடை பெறுவதற்கு முன் உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை விட்டு செல்ல விரும்புகிறோம். ஆமாம், யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இன்று நாம் பிரபஞ்சத்தை ஒரு 5000 வருட நாடகம் என்று பார்த்தோம். இது ஒரு முடிவற்ற சுழற்சி என்று இந்த உரை கூறுகிறது. ஆனால் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். ஒரு நாடகம் என்றால் அது முடிந்து மீண்டும் முதலிலிருந்து தொடங்கும்போது அதே நடிகர்கள், அதே வசனங்கள், அதே காட்சிகள்தான் திரும்ப திரும்ப வருமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்படியென்றால் முந்தைய 5000 வருட சுழற்சியிலும் நீங்கள் இதே நாற்காலியில் அமர்ந்து இதே ஆழமான அலசலை கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? அடுத்த சுழற்சியிலும் இதே வினாடியில் இதுவே நடக்குமா? நாம் வாழ்க்கையில் சில சமயங்களில் அனுபவிக்கும் அந்த டேஜாவோ, அதாவது இது ஏற்கனவே நடந்தது போல் இருக்கிறதே என்ற உணர்வு, அது இந்த நாடகத்தின் ரீப்ளே தானா? இதில் நம்முடைய சுதந்திரமான விருப்பம் எங்கே போகிறது? அல்லது எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டதா? கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம். அதுவரை தேடலும் சிந்தனையும் தொடரட்டும்.